வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் தர்மராஜ். இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உணவு, அதோட சேர்ந்த உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இவை எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நாம ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு நமக்கு இந்த உடல் ஆரோக்கியம் சரிவர இருக்குமா, இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே நம்மளால சரிவர செய்ய முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான். அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நமக்கு இதுல எது சௌரியமா இருக்கோ அதுதான் நாம செய்வோம். அதுல நிறைய மக்கள் உணவை சார்ந்து பயணம் செய்வாங்க. ஒரு சில பேர் உடற்பயிற்சி, சிலர் மூச்சு பயிற்சி மட்டுமே போதும் அப்படின்னு இருக்கலாம். இன்றைக்கு கால சூழலுக்கு ஏற்றாற் போல நமக்கு எது ஒத்து வருமோ அதை சார்ந்து நாம பயணம் செய்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், அதாவது அதிகப்படியான வேலை. அந்த அதிகப்படியான வேலைங்கிறது எப்படி? இந்த உடம்ப முடக்கி போட்டு மனசுக்கும் நமக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை எடுக்கிறதுக்குமான வேலையா தான் இன்னைக்கு இருக்கு. இந்த மாதிரியான அதிகப்படியான வேலையை நம்ம செய்யறதுனால இந்த உடலுக்கு என்ன கெடுதி, எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுங்கிறத நாம இருக்கும்போது, அதாவது நல்லா இருக்கும்போது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. காலங்கள் செல்ல செல்ல, வயது ஆக ஆக தான் நம்ம என்ன செய்றோம்? அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் வரும்போது தான் நாம அதை பத்தி நினைக்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ முட்டி வலிக்குதா அப்படின்னு அங்க ஒரு கவனம் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வராம இருக்கிறதுக்காக தான் பல மக்கள் பலவிதமான விஷயங்களை, இந்த உணவு சார்ந்தும் உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சின்னு பல விஷயங்களை சார்ந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பலவிதமான பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்மளும் என்ன பண்றோம்? எளிமையான உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சின்னு பல விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். இதுல நமக்கு எது உபயோகப்படும்? இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் என்ன பண்றாங்க? புதுவிதமா வித்தியாசமான பயிற்சிகள் கொடுத்தா நல்லா இருக்கும், நமக்கு உடனே ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எண்ணங்கள் இருக்கு. நான் அதற்கு நிறைய பதிவுகளை சொல்லியிருப்பேன். ஒரு குறிப்பிட்ட பயிற்சியை குறிப்பிட்ட காலம் தொடர்ச்சியா செஞ்சாதான் நமக்கு பலன் கிடைக்குங்கிறது. அதுபோல இன்னைக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன்னா, நம்மளுடைய வேலை, அதாவது நம்ம உட்காந்து நிறைய நேரம் வேலை செய்யற மாதிரி இன்றைய சூழல். இந்த உட்காந்து வேலை செய்யறதுனால நம்முடைய கால்களுக்கும் நம்மளுடைய மூட்டுகளுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் வரும். அந்த மூட்டுகளுக்கும் நரம்புகளுக்கும் வரக்கூடிய பிரச்சனையை நாம எப்படி சரி செய்யறது, அதற்கு எந்த மாதிரியான எளிமையான பயிற்சிகள் செய்யலாம். நீங்க வேலையில இருந்துகிட்டே, அதாவது இப்போ ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்றீங்களா, அதுல இருந்துகிட்டே நமக்கு ஒரு சில பயிற்சிகள் கொடுத்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான பயிற்சிகள்லாம் இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கோம். அந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே 1, 2ன்னு இன்னைக்கு ஒரு 4 பயிற்சி கொடுக்குறேன். இந்த 4 பயிற்சியுமே நீங்க எந்த சூழல்ல இருந்தாலும் சரி, அதாவது எப்படின்னா வயசானவங்களா இருந்தாலும் சரி, வயசு குறைவா இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு உடம்புல ஏதாவது உபாதை இருக்கு, எந்த மாதிரியான சூழலில் நீங்கள் இருந்தாலும் அந்த 4 பயிற்சியுமே செய்யலாம். அந்த 4 பயிற்சியுமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். இவ்வளவுதானா பயிற்சி அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த 4 பயிற்சியையும் இப்ப நம்ம ஒரு 10 தடவைன்றத நீங்க 100 தடவை செஞ்சு பாருங்க. 100 தடவை செஞ்சு பாருங்கன்னு ஏன் சொல்றேன்னா, 100 தடவை ஒரு நாள் செஞ்சீங்கன்னா அதோடைய பலன் என்னன்னு உங்களுக்கு புரியும். அதனால ஒவ்வொரு பயிற்சியும் நான் இப்ப எப்படிங்கிறத எளிமையான முறையில ரொம்ப நீங்க உட்கார்ந்த இடத்துலயே செய்யற மாதிரி நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன். அதை நீங்க உங்க சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி, அதாவது எப்படின்னா நீங்க ஒரு சேர்ல இப்ப நான் இங்க கீழே உட்காந்து காலை நீட்டி செஞ்சு காமிக்கிறேன்னா, நீங்க சேர்ல உட்காந்து செய்யலாம், இல்ல நீங்க படுத்துக்கிட்டு செய்யலாம், எப்படி வேணாலும் நீங்க அந்த பயிற்சியை செய்யலாம். இப்ப முதலாவது பயிற்சி என்னன்றதை பார்க்கலாம். கால்களை நீட்டி உட்காந்துருக்கேன் நானு. நீங்க பாருங்க. இப்ப கால் விரலுக்கு தான் முதலாவது பயிற்சி நான் கொடுக்க போறேன். இப்ப கால் விரலுக்கு என்ன பயிற்சினா, கால் விரலை நல்லா மடக்கி நீட்டுறேன். அகைன் திரும்ப மடக்கி நீட்டுறேன். இந்த பயிற்சியை செய்யும்போது நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, மடக்கணும். நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது இங்கெல்லாம் ஒரு வலி வரணும், இங்கேயும் வலி வரணும், முன்பக்கம் பின்பக்கம் அந்த அளவுக்கு நீங்க நல்லா மடக்கணும். திரும்ப நல்லா விரிக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. வயது ஆகும்போது நம்முடைய கால் விரலை நம்ம சொல்றதை கேட்கவே கேட்காது. அதனால இந்த கால் விரலுக்கு முதன்மையான பயிற்சி நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறது. இந்த கால் விரலை மடக்கி நீட்டக்கூடிய பயிற்சியை நீங்க இப்போ கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செய்றீங்களா, ஒரு 12 முறை இதை செஞ்சு பாருங்க. ரொம்பவே ரிலீஃபா இருக்கும். பல விஷயங்கள்ல, அதாவது எப்படி சொல்றதுன்னா, சர்க்கரை வியாதி இருக்கா, அவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். கால் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு, பாத வலி, பாத குடைச்சல், இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகளுக்கும் இந்த பயிற்சி ரொம்ப உபயோகமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது என்னது? முன்பக்கம் பின்பக்கம், முன்பக்கம் பின்பக்கம், இந்த மாதிரி செய்யணும். இப்ப வெரிகோஸ் வெயின் இருக்கு. வெரிகோஸ் வெயின் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணும்? இங்கெல்லாம் ஒரு வலி எடுக்கும். அவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்பவே உபயோகமா இருக்கும். நல்லா முன்னாடி பின்னாடி, முன்னாடி பின்னாடி. இதை நீங்க எப்படி வேணாலும் செய்யலாம். சேர்ல உட்காந்து செய்யுங்க, படுத்துக்கிட்டு செய்யுங்க, உட்காந்து செய்யுங்க, நின்றுக்கிட்டு செய்யுங்க. எப்படி உங்களுக்கு சௌரியப்படுதோ அப்படி செய்யுங்க. அடுத்தது என்னது? ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ். முடிஞ்சுதா? அடுத்தது கடைசியா ரொட்டேஷன். புரியுதுங்களா?
இந்த பயிற்சியை பேராலே செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த பயிற்சிலாம் என்னால் முடியல, எனக்கு சரியா வரலன்னு சொல்ல முடியுமா? எதுவுமே சாக்கு சொல்ல முடியாது. இந்த பயிற்சி எல்லாமே எல்லாராலையும் எப்ப வேணாலும் செய்யலாம். இன்னொரு கேள்வி வரும், நான் காலைல செய்யட்டுமா மதியானம் செய்யட்டுமான்னு. அந்த மாதிரியான கேள்வியே வேண்டாம். எப்ப வேணாலும் செய்யுங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே கூட இந்த பயிற்சி செய்யலாம். எந்த தப்புமே கிடையாது. இந்த பயிற்சியை எந்த அளவுக்கு அதிகமா நீங்க செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நரம்புகளோட பலமும் உங்களுடைய உடம்புல ரத்த ஓட்டமும் எப்போதுமே சீரா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த பயிற்சியை நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு முறைக்கு 12 முறை. அதாவது எத்தனை எண்ணிக்கை? குறைந்தது ஒரு முறை ஆரம்பிக்கிறீங்கன்னா 12 எண்ணிக்கை செய்யுங்க. அதாவது இப்ப நம்ம கால் வரல மடக்கிறோமா, இது 12. இப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் போதா, அதுவும் 12. ரொட்டேஷன் பண்றோமா, அதுவும் 12. இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சியும் 12 எண்ணிக்கையில எத்தனை முறை செய்யலாம்? ஒரு நாளைக்கு 5 முறை வேணாலும் செய்யுங்க, 10 முறை வேணாலும் செய்யுங்க. செஞ்சு பாருங்களேன். எப்படிதான் இருக்குங்கிறத நம்ம அனுபவிச்சு பார்ப்போமே. ஏதேதோ விஷயங்களை நம்ம செய்யறோம். இதை செஞ்சா என்ன நடக்குதுங்கிறத செஞ்சு பார்த்தாதான் புரியும். செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த பயிற்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேல் மேலும் புதிய பயிற்சியோடு உங்களை நாம் சந்திக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.